இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி ஒரு டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃபோட்டேஜில் தான் நம்ம அந்த எஃபெக்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டேஜை ஒரு காப்பி எடுத்து ட்ராக் 3ல் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. தென் இந்த ட்ராக் 3ல் இருக்க அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு கலர் டேப் போயிடுங்க. ஸோ கலர் டேப்பில் மேஜிக் மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ரீஜன் டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ரீஜனை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆட் ஆல்ஃபா கொடுத்து இது கனெக்ட் பண்ணிவிடுங்க. தென் குவாலிட்டியில் ஃபாஸ்டர் ஆர் பெட்டர் எது வேணால் செலக்ட் பண்ணிங்க. நான் இப்போதைக்கு ஃபாஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ட்ராக்கிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த 2 ட்ராக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். டெக்ஸ்ட் எடுத்து ஜஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. தென் அந்த டெக்ஸ்ட் லேயரை 2 வீடியோக்கு நடுவில் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும்.